Hi, once again, welcome to Catalog. I think நானே பெரிய ஒரு கேப் பெரிய ஒரு பிரேக் கொண்டு வந்துட்டு பிகாஸ் என்னென்னா இடையில ஃபாஸ்டிங் வந்துச்சு. அதுக்கு பிறகு எக்ஸாம்ஸ் வந்துச்சு. ஃபோர்த் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்துச்சு. அதுவும் இப்போ நான் அகாடமிக் ஸ்ட்ரைக்கால் அப்படியே போஸ்ட்போன் ஆகி நிற்கி. இனி எல்லா அண்டர் கிராஜுவேட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன ஸ்ரீலங்காவில் நான் அகாடமிக் ஸ்டாஃப் ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்குன்ற விஷயம். ஸோ இந்த கேப்பில் ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணலான்னு நினச்சி ஒரு கண்டென்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலான்ட்டு அந்த வகையில் எடுத்துகிட்ட டாபிக் என்னென்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த அண்டர் கிராஜுவேட்ஸுக்கு அவங்களோட கரிக்குலமில் ரிசர்ச்சும் ஒரு பார்ட்டாக இருக்குது. இல்லை ஃபர்தர் அவங்க ஓன் ஆகிறதுக்கு ரிசர்ச் ஃபீல்டை சாய்ஸ் பண்ண ஒருத்தங்களாக இருப்பாங்க. அப்படியான ஒருத்தங்களுக்கு அண்டர் கிராஜுவேட் ரிசர்ச்ன்றது அவங்களோட கெரியர்லேயே ஒரு மிச்ச முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஏன்டா சம் ஆஃப் த டைம் மோஸ்ட்டாக என்னது சிலவங்களுக்கு ஜிபிஏ 3 விட குறைவாக இருந்தும் அவங்களோட ரிசர்ச் ப்ரொஜெக்டால் மாஸ்டர்ஸ் ஃபர்தராக என்ன ஹையர் ஸ்டடீஸுக்கு அப்ளை பண்ண சான்சஸும் இருக்கு. ஸோ அண்டர் கிராஜுவேட் ரிசர்ச்ன்றது ஒரு முக்கியமான ரோல் ஒன்று ப்ளே பண்ணணும் நம்மளோட கெரியரில். ஸோ அந்த அண்டர் கிராஜுவேட் ரிசர்ச் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்று தான், மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று தான் நாம் பார்க்க போகிறோம் யூஸிங் அ கான் சார்ட். முதலாவது கான் சார்ட். கான் சார்ட்ன்றது ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல், நத்திங் பட் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல். இங்கே என்ன செய்வோம்னா, இந்த கான் சார்ட்டை யூஸ் பண்ணி, இது ஒரு சார்ட், இதை யூஸ் பண்ணி நமக்கிட்ட இருக்கிற டாஸ்க், அதுக்கு தேவையான டைம்லைன்ஸ், அதுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எது இதில் தங்கியிருக்கின்ற விஷயத்தை விசுவலைஸ் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுவோம். இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு பார்த்தா, முதலாவது நம்மளோட ரிசர்ச் ஓரியன்டாக என்னென்ன டாஸ்க் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் எவ்வளோ டியூரேஷன் தேவைங்கிறத எஸ்டிமேட் பண்ணணும். நாம் இந்த கான் சார்ட் நம்மளோட ரிசர்ச் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதலே நாம் இந்த கான் சார்ட்டை டிராஃப்ட் பண்ண போகிறோம். இந்த டிராஃப்டில் எஸ்டிமேட் பண்ணணும் ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் இப்போ என்னென்ன டாஸ்க் இருக்கு, கீ டாஸ்க் என்னென்ன, அந்த கீ டாஸ்க்கு சப் டாஸ்க் என்னென்ன இருக்கு, அந்த ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் எவ்வளோ டியூரேஷன் எடுக்கும் அப்படின்றத எஸ்டிமேட் பண்ணணும். இப்போ ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துங்க, இப்போ அண்டர் கிராஜுவேட் ரிசர்ச் எடுத்துக்கிட்டால் 6 month பீரியட் இல்லையா, ஒரு செமஸ்டர் இருக்கும் டைம். இருந்தாலும் அந்த ஒரு செமஸ்டரை நாம் அப்படி எடுத்தோம்னா லாஸ்ட் டைம் தீசிஸ் ரைட்டிங் அது இதுகள் இருக்கிற டைம் அது கொஞ்சம் சிக்கலாகும். அப்போ 5 months எடுத்துட்டா per month 4 week, 5 into 4 20 weeksன்னு நம்மளோட ரிசர்ச் ப்ரொஜெக்டை கான் சார்ட்டில் நாம் எஸ்டிமேட் பண்ணுறோம். அந்த 20 weeksக்குள்ளே தான் இருக்கிற டாஸ்க்ஸை நாம் பிரித்து எடுக்கப்படுறோம். அப்போ ஈச் டாஸ்க் நாம் ஒரு சர்டைன் டியூரேஷனை எஸ்டிமேட் பண்ணுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூ ஸ்டார்டில் லிட்ரேச்சர் ரிவ்யூக்கு ஒரு 1 week, ஒரு 1 week இனாஃப் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம், டியூரேஷனை எஸ்டிமேட் பண்ண போகிறோம். அதோட அடுத்தது டிபெண்டன்சிஸ். இப்போ சில டாஸ்க் பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல்ல இருக்கிற ஒரு டாஸ்க்கை முடித்தா தான் நாம் அடுத்த டாஸ்க்கே மூவ் ஆக இயலும். அப்படியான டிபெண்டன்சிஸ் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாஸ்க்ஸை ப்ரியோரிட்டி அதுக்கு முதலாவது ப்ரியோரிட்டி கொடுக்குறேன். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தாண்டி இதெல்லாம் எஸ்டிமேட் பண்ணதுக்கு பிறகு நாம் நம்மளோட கான் சார்ட்டை என்ன செய்ய போகிறோம், டிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுலேருந்து கான் சார்ட்டை யூஸ் பண்ணி நம்மளோட ரிசர்ச் ப்ரோக்ரஸை மானிட்டர் பண்ண போகிறோம். அந்த கான் சார்ட் ரிசர்ச் ப்ரோக்ரஸை வச்சு நம்மளோட ரிசர்ச் சூப்பர்வைசராக இருக்கட்டும், மற்றது ரிசர்ச் ப்ரொப்போசலாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு சயின்டிஃபிக் கம்யூனிட்டியோட அது மிச்சம் ஈஸியாக இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் இந்த ஒரு கான் சார்ட் உண்டு டிராஃப்ட் வெரி ஒரு பேசிக் சாம்பிள் உண்டு டிராஃப்ட் பண்ணியிருக்கி. பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் டாஸ்க்னு எடுக்கக்குள்ள ஒரு ரிசர்ச் பொறுத்தவரைக்காட்டியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்வோம் இல்லையா, பேக்ரவுண்ட் ஸ்டடி அந்த ரிசர்ச்சை பற்றி, திரும்ப அதில் ஒரு டேட்டா கலெக்ஷன்,
அதுக்கு தேவையான டேட்டாஸ் என்னென்ன அதை கலெக்ட் பண்ணுறது. அண்ட் தென் டேட்டா அனாலிசிஸ், திரும்ப நம்மளோட ரிசர்ச் பேப்பரை எடுத்து ரிசல்ட்ஸை வச்சு நம்மளோட ரிசர்ச் பேப்பரை டிராஃப்ட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு அந்த ரிசர்ச் பேப்பரை ஃபைனலைஸ் பண்ணுற இது ஒரு எக்ஸாம்பிள் ரிசர்ச் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கான் சார்ட் டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருக்கேன். நான் இதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த லிங்க்கை பின் பண்ணி விடுறேன். நீங்கள் இதை ரீரைட் பண்ண முடியும். இது இந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட்டுக்கு நான் க்ரியேட் பண்ண ஒரு கான் சார்ட். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒவ்வொரு கீ டாஸ்கையும் அதுக்கு என்னென்ன சப்டாஸ்க் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ண முடியும். டிவைட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான நோட் என்னையும் குறிப்புகள் இருந்தால் அதை குறிக்கலும். அதோட அதில் ஸ்டார்ட் டேட் எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்றதை எஸ்டிமேட் பண்ணி எப்போ நீங்கள் அதை முடிக்க போகிறீங்க. இதை ஒரு எஸ்டிமேஷன் நீங்கள் என்ன ஒரு ப்ரீ எவல்யூஷன் மாதிரி இதை செய்ய வேண்டி இருக்கும். திரும்ப எவ்வளோ டியூரேஷன் அதுக்கு, அதில் ப்ரோக்ரஸ் என்ன, ஒவ்வொரு வீக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே நோட் பண்ண போகிறீங்க. அண்ட் தென் உங்களோட ரிசர்ச் டைட்டில் என்ன, ரிசர்ச் சூப்பர்வைசர், இன்ஸ்டிடியூஷன் நேம், அலோகேட்டட் வீக்ஸ் எவ்வளோ வீக்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கீங்க, அதோட உங்களோட ரிசர்ச் டாஸ்க்ஸ் என்னென்ன, அதோட சப் டாஸ்க் என்னென்ன, அதை நீங்கள் ஃபர்தராக ப்ரோக்ரஸ் பண்ண போகிறீங்க. அந்த ப்ரோக்ரஸை மானிட்டர் பண்ண போகிறீங்க. திஸ் இஸ் த ஒரு கான் சார்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்டை மானிட்டர் பண்ணுற, ப்ரோக்ரஸை மானிட்டர் பண்ணுறன்ற ஒரு ஓவர் வியூ ஒன்று தான் இங்கே நான் தந்திருக்கேன். அண்ட் தென் இப்போ கான் சார்ட்ன்றது ஏன் ஒரு வேல்யூபிளான டூல்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளோட ரிசர்ச் ஒரு ப்ரொஜெக்டை பிளான் பண்ண முடியும், ஆர்கனைஸ் பண்ண முடியும், அதை ட்ராக் பண்ண முடியும். ஸோ முதலாவது நம்மளோட ப்ரொஜெக்டை பிளான் பண்ண முடியும். என்னென்ன டாஸ்க் இருக்கி, என்னென்ன சப் டாஸ்க் இருக்கி அப்படின்ற ஓவரால் நம்மளோட ஒரு ரிசர்ச்சை பற்றி ஒரு என்டையர் பிக்சர் நமக்கு மைண்டில் வந்துடும். இன்னும் டாஸ்க் இருக்கி, இதுக்கு இது இவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்ற ஒரு ரிசர்ச்சை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ரிசர்ச் பீரியட் 6 monthsன்றது நாம் ஒரு எஸ்டிமேட் பண்ணாமல் அதுக்குள்ளே காலை வைக்கும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, அதை ஒரு ஒரு ஒழுங்காக ப்ரொடக்டிவாக அந்த ரிசர்ச் பீரியட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொஜெக்ட் பிளானிங்கிறது, இந்த கான் சார்ட்ன்றது மிச்சம் ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும். இந்த ஒரு பிளானிங்கே இல்லாமல் என்ட்ராகும்போது ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட்டுக்கு எக்கச்சக்கமான இஷ்யூஸ் இன்னைக்கு வர தொடங்கும். ஸோ அதை பிளான் பண்ணிக்கிறது மிச்சம் நல்ல. அடுத்தது கம்யூனிகேஷன். இப்போ நீங்கள் ஒரு ரிசர்ச் ப்ரொப்போசல் உங்களோட சயின்டிஃபிக் கம்யூனிட்டியோட பெனலுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா, நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ரிசர்ச் ப்ரொப்போசல் ப்ரெசன்டேஷன் உண்டு. உங்களோட ப்ரொஜெக்டை பற்றி என்டையர் பிக்சரையும் நீங்கள் கொடுத்தாகணும். ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எவ்வளோ டியூரேஷன் எடுக்கும், இன்கேஸ் பட்ஜெட் தேவைப்பட்டுச்சுன்னா பட்ஜெட் எவ்வளோ இதுக்கு ஸ்பெண்ட் ஆகும் அப்படிங்கிற ஒட்டுமொத்த ஒரு ஓவர் வியூவும் நீங்கள் அந்த பெனலுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கம்யூனிகேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் உங்களோட ரிசர்ச் ப்ரொஜெக்டை கான் சார்ட்டால் நீங்கள் ரெகுலேட் பண்ணும்போது. அண்ட் தென் டைம் லைனை விஷுவல் பண்ணலாம். என்ன எவ்வளோ பீரியட் போகுது, எவ்வளோ டியூரேஷன் இதுக்கு எடுக்க போகுது, ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் நமக்கு டியூரேஷனுக்குள்ளே முடிக்கலுமா இல்லை எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படிங்கிற விஷயத்தை விசுவலைஸ் பண்ண முடியும். அண்ட் தென் டாஸ்க் டிபெண்டன்சிஸ். ஒவ்வொரு டாஸ்க்கும் எதில் டிபெண்ட் ஆகிருக்கு, எந்த டாஸ்க் ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டிய டாஸ்க், எதை முதல்ல செய்யணும் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியும். அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன, பரவலாக ஒரு டாஸ்க்கை செஞ்சுட்டு இன்னொரு டாஸ்க்கை கொண்டு போக இயலுமா அப்படிங்கிற விஷயங்களையும் எஞ்சதாகவும் பார்க்கணும். அடுத்தது முக்கியமான விஷயம், நம்மளோட ரிசர்ச்சு ப்ரோக்ரஸை ட்ராக் பண்ண முடியும். நம்மளோட ரிசர்ச் ப்ராஜெக்ட் ப்ரோக்ரஸை நம்ம மானிட்டர் பண்ண முடியும். அந்த வகையில் கான் சார்ட்ங்கிறது ரிசர்ச் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறதுன்றதை மறுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு அண்டர் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா, நீங்கள் அண்டர் கிராஜுவேட் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, முதல்ல உங்களோட ரிசர்ச் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்ற ஒரு கான் சார்ட்டை யூஸ் பண்ணி செய்கிறது மிச்சம் எஃபெக்டிவாக இருக்கும்.
ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணுறதுக்கு. நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் இந்த கான் சார்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ரிசர்ச் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவாக செய்கிறங்கிற விஷயத்தை நாம் பார்த்தோம். ஐ திங்க் நாம் இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் நாம் சந்திப்போம்.